நமது விஸ்டம் கல்வி வழிகாட்டி சார்பாக படித்த பெண்கள் வீட்டிலிருந்தே உரிய முறையில் பொருளாதாரம் ஈட்டுவதற்கான வழிமுறைகளை விளக்கும் நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் போவோம். முதல்ல வீட்டில இருந்தே நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னாலே முதல்ல வர்றது இந்த ஆன்லைன் ஜாப்ஸ் தான். இந்த ஆன்லைன் ஜாப்ஸ் நிறைய மோசடிகள் இருக்கின்றது. அப்ப அந்த மோசடிகளை தவிர்த்து விட்டு நேர்மையான முறையில மன உளைச்சல் இல்லாம ஒரு சொல்லும்படியான ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளாதாரத்தை எப்படி நாம் ஈட்டுவது அப்படிங்கிறத விளக்குறது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த ஆன்லைன்ல எப்படியெல்லாம் மோசடிகள் இருக்கின்றது, அந்த மோசடிகளிலிருந்து நாம் எப்படி நாம தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே நாம் விளக்குவோம். இப்ப வீட்டில இருந்தே நாம பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பலரும் இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் ஜாப்ஸ் அப்படின்னும் பொழுது ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அது மூலியமாக பொருளாதாரம் ஈட்ட பாருங்க. அதுதான் நேர்மையா இருக்கும், மன உளைச்சல் கொடுக்காது, சட்ட சிக்கல்களை கொடுக்காது, நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது, நமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது. அறிவையும் திறமையும் முதலீடாக கொண்டு நாம் வீட்டில் இருந்துட்டு பணியாற்றி நம்ம பொருளாதாரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு முதல்ல நீங்க வரணும். இது இல்லாம டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், அப்படி இப்படி ஷேர் மார்க்கெட், அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. பெரும்பாலும் அதெல்லாம் ஏமாற்றக்கூடியதாக இருக்கின்றது, சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது, நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது, நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது, நம்ம எப்பவுமே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடியதாக இருக்கிறது, நமக்கு பல இழப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதனால அந்த மாதிரியான ஆன்லைன் ஜாப்ஸ் அதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா காலங்கள் கடக்க லோ ஸ்கில்டு ஜாப்ஸ் இல்லைன்னா நோ ஸ்கில்டு ஜாப்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்கில்டு ஜாப்ஸ் அதிகமாயிட்டே போகும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படிதான் இருக்கும். அதனால நாம் நம்முடைய திறமைகளை வளர்த்து கொண்டு, அறிவை வளர்த்து கொண்டு, அது மூலியமாக நம்ம எப்படி பொருளாதாரம் ஈட்டுவது அப்படிங்கிறத நம்ம முக்கியத்துவம் வைப்போம். அதுதான் ஒரு நல்ல வகையில் பொருளாதாரம் ஈட்டுவதற்கான வழிமுறையா இருக்கும். ஈஸியான வே, நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, ஆன்லைன்ல அப்படி இருந்தா இப்படி இருந்தா இதுல அவ்வளவு சம்பாதிக்கலாம் எவ்வளவு சம்பாதிக்கலாங்கிறதெல்லாம் பெரும்பாலும் பொய் பிரச்சாரமாக தான் இருக்கும். அதை நம்பிடாதீங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும், புதுதான டெக்னாலஜிஸை நம்ம கத்துக்கணும், புதிதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும், அதை சார்ந்த விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு முதல்ல வரணும். அடுத்து என்னன்னாக்க செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரியான வாய்ப்புகளை பற்றியே நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு அறிமுகம் தான். நீங்க தான் அதை தேடணும். நமக்கு அந்த சர்ச்சிங் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி செல்ஃப் ட்ரிவனா இருக்கணும். ஒருத்தர் சொல்லி நம்ம வேலை செய்யற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை நமக்கு யாராவது இப்போ ஒரு ஆன்லைன் ஜாப் பத்தி சொல்றேன், ஒரு ஆன்லைன் டீச்சிங் பத்தி சொல்றேன், யாராவது எல்லாம் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்தா போதும், நம்ம வெறுமனே கிளாஸ் மட்டும் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எண்ட் நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் பெண்களுக்கு இயற்கையாவே அதிகமாக இருக்குது செல்ஃப் மேனேஜ்மெண்ட். ஆனா இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்பொழுது அதுல கொஞ்சம் அவங்க ஒதுங்கி நிக்கிறாங்க. ஏன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஆண்களுக்கானதுதான் அப்படிங்கிறதுனால அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க. பட் அந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கும். எனக்கு இதுதான் தெரியும், எனக்கு அதுதான் தெரியாது, இப்படி சொன்னா நம்ம எதையும் முழுசா செய்ய முடியாது. ஒரு டெக்னாலஜி, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா அது சார்ந்த எல்லா அறிவையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தெரியலன்னா தப்பு இல்லை, கத்துக்கணும். ஸோ இந்த செல்ஃப் லேர்னிங், அதே மாதிரி செல்ஃப் ஸ்டார்டிங், ஒருத்தங்க நம்ம சொல்லி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. என்ன தேவையோ நாமே கற்றுக்கொண்டு நாமே அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்மளா தேடணும். சில நேரத்தில் தேடுவோம், கிடைக்காது. சில இது படிப்போம், புரியும், சில நேரத்துல புரியாது. ஏன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஜேர்னி. அது பல்வேறு இடையூறுகள் வரும், தடங்கள் வரும். உறுதியா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். எந்த நேரத்துல நம்ம நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அடுத்து சர்ச்சிங் இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு தெரியல, எப்படின்னா எல்லாத்துக்குமான விடை இருக்கு. எஸ்பெஷலி ஆன்லைன்ல எல்லாத்துக்குமான விடை இருக்கு. முன்னாடி கூகுள் சர்ச் இருந்தது, இப்ப சாட் ஜிபிடி வந்துருச்சு. அது மாதிரி நிறைய எல்லாத்துக்குமான விடைகள் இருக்கின்றது. ஆனா அதை நாம் தேட வேண்டும், பொறுமையாக, நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு நாம் தேடணும். சரிங்களா? ஸோ இந்த பேசிக் ஸ்கில்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இதுதான் அடிப்படை. அடுத்தடுத்து சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சொன்னாலும் இந்த அடிப்படை இல்லாமல் அதை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்காது. சும்மா இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க, நான் படிக்கணும், கத்துக்கணும், செல்ஃப் மேனேஜா இருக்கணும், செல்ஃபா லேர்ன் பண்ணணும், செல்ஃப் ஸ்டார்டிங்கா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், சர்ச் பண்ணணும், நிறைய தேடணும். அதே மாதிரி நம்முடைய இணையதள அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிற ஒரு 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 மனநிலைக்கு வந்த பிறகு இந்த அடுத்தடுத்த வாய்ப்புகளை பற்றி நாம பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா கல்வியிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஆன்லைன் டீச்சிங் இது நல்ல வேலை வாய்ப்புள்ள, ஒரு நேர்மையான முறையில, எந்த விதமான ஒரு மன உளைச்சல் எதுவுமே இல்லாம 4 பேருக்கு நல்லதை சொல்லி கொடுத்தோம், நமக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடியது. ஸோ அதை நம்ம முதல்ல பார்ப்போம்.
ஆன்லைன்ல வந்து மேக்ஸ் இங்கிலீஷ் டீச் பண்றதுங்கிறது ரொம்ப ஹைலி வாண்டடா இருக்கு. எப்படின்னாக்க வெளிநாடுகளில் வந்து இந்தியாவை சேர்ந்த பலர் இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ங்கிறது ரொம்ப சிக்கலா இருக்கும். அங்க கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட நம்ம ஊர் மக்கள் கத்துக் கொடுக்குற மாதிரி வராது. ஸோ அப்போ இங்க இருக்கிறவங்க யாராவது வந்து ஆன்லைன்ல வந்து பிள்ளைக்கு இங்கிலீஷ் கத்துக் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸ் பெரும்பாலும் வந்து மேக்ஸ்ல வந்து இந்தியர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிக அறிவுள்ளவர்களா இருக்கிறாங்க மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். வெளிநாடுகளில் நம்ம பிள்ளைகளை போய் படிக்க வைக்கும்போது அங்கே மேக்ஸ் கற்றுக் கொடுக்குறதுன்னு பெரிய நல்ல ரிசோர்ஸ் இருக்காது. ஸோ அவங்க பெரும்பாலும் நேட்டிவ் ரிசோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இங்கே உள்ளூர்ல யாராவது நம்ம பிள்ளைகளுக்கு மேக்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு இந்த கல்வி வழிகாட்டு தளத்தில் இருக்கிறதுனால சொல்றேன், நமக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுக்காட்டி புரியாது. இப்போ வெளிநாடுகளில் படிக்க பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து மேக்ஸ் சப்ஜெக்டை தவிர்த்துறாங்க. பிள்ளைங்க எனக்கு மேக்ஸ் வேணான்றாங்க. ஸோ +1 +2 மேக்ஸை தவிர்த்துட்டு ஏதாவது ஒரு குரூப் எடுக்கிறாங்க. அந்த குரூப் எடுத்துட்டு வந்து இங்கே படிப்புகளுக்கு கேட்டால் அங்கே யாரும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. யாருமே சீட்டு கொடுக்கறது இல்லை. அப்போ வந்து வேற வழி இல்லாம அவங்க டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா மேக்ஸ் இல்லை மேக்ஸ் இல்லை மேக்ஸ் இல்லைன்னு. இதனாலையும் பல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கணித அறிவு தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க யாராவது நம்ம பிள்ளைகளுக்கு மேக்ஸ் எஸ்பெஷலி நேட்டிவ் நம்ம நம்ம ஊர் சாயல்ல சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வகையில் ஆன்லைன் டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியது. எஸ்பெஷலி மேக்ஸ் இங்கிலீஷ்க்கு வந்து அதிக வாண்டட் இருக்கும். இது உங்க சுற்றுச்சூழல்கள்ல இருக்கும். இல்லைன்னா கூட ஆன்லைன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டீச்சர் ஆன் அப்படின்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி அர்பன் ப்ரோன் ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல டீச் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம். இது ஒரு வெப்சைட்ஸ் தான். இதுல போய் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆஸ் அ ட்ரைனரா, டீச்சரா, ட்ரைனரா, டியூட்டர் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அந்த மாதிரி. நார்மலா வந்து இப்போ நம்ம மாணவர்கள் வேலை தேட இந்த நோக்கரி ஜாப்ஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ இது ஒரு நார்மல் ஆன்லைன் ப்ராசஸ் தான். அதுல வந்து யாருக்காவது தேவை இருக்கும் பொழுது அவங்க நம்மளை தொடர்பு கொள்வாங்க. நம்ம அவர்களுக்கு வகுப்பு எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது இல்லாம நம்முடைய சுற்று வட்டாரத்திலே நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வரும். இருந்தாலும் ப்ரொஃபஷனலா பண்றது அப்படின்னாக்க இந்த 2 வெப்சைட்டையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆன்லைன்ல வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ் எடுக்கிறது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா மிக மிக அதிக வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு துறை. இது என்ன அப்படின்னாக்கா பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ்ல வந்து அவங்க ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க வேலைக்காக. அவங்களுக்கு வந்து ஐடி ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில் ஆஸ் வெல் அஸ் சாஃப்ட் ஸ்கில், இதுக்கு ட்ரைனிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குற ஆன்லைன்ல நம்ம ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுடைய கேண்டிடேட்ஸ். ஸோ உதாரணத்துக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங், ஆட்டோமேஷன், செலினியம், ரோபோட் ஃப்ரேம் ஒர்க், ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ், டேட்டா பேஸ், ரோபோட் ப்ராசஸிங் ஆட்டோமேஷன், ஆர்பிஏ, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், நோடு, ஆங்குலர், அது மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, இப்படி நிறைய இருக்கு. நிறைய ஐடி ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் நிறைய இருக்கு. இதை டீச் பண்ணணும். இப்போ டீச் பண்ணா என்ன அர்த்தம்? நம்ம கத்துக்கணும். நான் சொல்ற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே. இந்த துறையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது சேலரி பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் கூட கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு 8000, 12000, 16000 வரைக்கும் கூட கிடைக்கும் பெர் டே. இப்போ ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து ஒரு 5 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 டேஸ்னா மினிமம் உங்களுக்கு 40,000 கிடைக்கும். இது ஒரு கற்பனையா சொல்லலை. என்னுடைய நட்பு வட்டாரத்துல நிறைய பேர் வந்து இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்றாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இன்னைக்கு கூட ஒரு ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப், இது ஃபேக்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஒரு ஒரு கன்சல்டன்சில இருந்து வந்தது. 3 நாள் ட்ரைனிங், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 1500 ரூபாய் பே பண்றாங்க. பைத்தான் வித் ரோபோட் ஃப்ரேம் ஒர்க். பாத்துங்க எந்த அளவுக்குன்னு. இந்த ஆன்லைன் டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸை பொறுத்தவரைக்கும் எனக்கு நல்ல நல்ல தொடர்புகள் இருக்கின்றது. யாராவது நான் இந்த மாதிரி ஆன்லைன் டீச் பண்றேன் அப்படின்னாக்க என்கிட்டே நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங். கன்சல்டன்சிஸ் நிறைய இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஃபேக் கிடையாது, நிஜமாவே எம்என்சி கம்பெனிஸ்க்காக ஒர்க் பண்ணக்கூடிய கன்சல்டன்சி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இது உங்கள்கிட்ட யாரும் இந்த நான் 2 டீச்சிங் சொல்லணும் இல்லையா, வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை டெக்னிக்கல் ட்ரைனிங் தான் இருக்கட்டும், நம்மகிட்ட யாரும் எதுவுமே காசு எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம ரெசியூமை வந்து கரெக்டாக ரெடி பண்ணி நோக்கரியில் நம்ம அப்லோட் பண்ணால் போதும், நமக்கு இதுக்கான கால்ஸ் நமக்கு வரும். அப்படி இல்லைன்னா கூட வந்து நிறைய சில உங்களுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் போய் நம்ம அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங்ஸ்னு இருக்கிறது, அங்கேருந்து நமக்கு கால்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ மட்டும் வைப்பாங்க. நீங்கள் பைத்தான் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா பைத்தான் சார்ந்து ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்ம ரெகுலராக வந்து கிளாஸஸ் எடுக்கலாம். இதில் வந்து எந்த இடத்துலையுமே நம்மகிட்ட யாரும் காசு வாங்க மாட்டாங்க. நம்ம கிளாஸஸ் நல்லபடியாக போகுது, நம்ம முடிச்சோம்னாக்கா நமக்கு தான் பே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் ஆன்லைன் டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிறதும் இதில் ஃபேக்கு கிடையாது. ஆனால் கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேர்னிங் இருக்கணும். புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும்னு நினைங்க, கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இது வந்து அதிகப்படியான பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு துறை. அடுத்து பார்த்தீங்கன்னா அது டீச்சிங். அடுத்து வேலை வாய்ப்பு. ஒரு வேலை நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்க
வேலை மாதிரி செய்யறோம்னா ஃப்ரீலான்சர் அப்படிம்பாங்க. இப்போ ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸ் வந்து நிறைய இருக்கு. freelancer.com, அப்வொர்க்கு, அதே மாதிரி ஃபைவர், ஃப்ளெக்ஸி ஜாப்ஸ், பீப்புள்ஸ் பெர் அவர், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இதுல அப்வொர்க் அப்படிங்கிறது டாப்ல இருக்குது, ஃபைவரும் டாப்ல இருக்குது, freelancer.com இதுவுமே ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கில் செட், நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணி நமக்கு என்ன தெரியும், டெக்னிக்கலா என்ன தெரியும் அப்படிங்கறத நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணி அதில் அப்லோட், நம்ம ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அது ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து நம்ம அங்க அந்த போர்ட்டல்லே அப்ளை பண்ணலாம். ஸோ வேலை நமக்கு ஆன்லைன்லேயே கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐடி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன ஐடி அப்படின்னாக்க லெட்ஸே ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுல ஒரு பார்ட், ஒரு ஆட்டோமேஷன்ல ஒரு பார்ட். ஸோ இந்த செக்ஷனுக்கு கோடிங் எழுதி கொடுங்க, அந்த மாதிரி லெட்ஸே ஒரு HTML ஃபார்மேட்டை வந்து எனக்கு JSON ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். சின்ன ஒர்க் நம்ம அதை செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா they'll give us money. அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு டேட்டா இருக்கு, எனக்கு அதை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு JSON ஃபார்மேட்ல எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும், இல்லை வந்து ஒரு 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 எக்ஸல் ஷீட்டா கன்வெர்ட் பண்ணி வேணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா வந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு அது இன்புட் டேட்டாவை எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னா ஒரு சின்ன டாஸ்க் செஞ்சு கொடுத்தோம்னா பேப்பர் வரும்பாங்க. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றோமோ அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் ஹைலி பெய்டு இருக்கு, லோ பெய்டு இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த ஒர்க், நம்ம எந்த டொமைன்ல ஒர்க் பண்றோம், எந்த டெக்னாலஜி ஒர்க் பண்றோம் இருக்கு. ஐடிக்கு இது ரொம்ப சூட்டபுளாகவே இருக்கும். எஸ்பெஷலி ஆட்டோமேஷன், டெவலப்மெண்ட், டெவாப்ஸ் இப்படின்னு எல்லா வெரைட்டிலையுமே வந்து எல்லா கேட்டகரிஸ்லையுமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்து ஒர்க் வீட்டில் இருந்து நம்ம ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணுறது. டெய்லியும் காலையில் லேப்டாப் ஆன் பண்ணிட்டு என்னென்ன ஒர்க் இருக்கும். இது வந்து ஃப்ரீலான்ஸர் அட்வான்டேஜ் என்னன்னா ஒரே நேரத்தில் 2-3 கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நிறையாவும் நம்ம சம்பாதிக்கலாம். நமக்கு நம்ம அறிவு திறமை இருக்கு அப்படின்னாக்க முழு மூச்சுல முழுக்க இதே ஒரு வேலையை செஞ்சா கூட நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் இருந்துகிட்டு இந்த மாதிரியான ஆன்லைன் ஒர்க்னா பெரும்பாலும் ஐடி ரிலேட்டட் வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் ஐடி ரிலேட்டடான வேலைகளை செஞ்சு, ஐடினாக்க உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், அதில் டெவலப்மெண்ட், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட், வாட் எவர் எல்லாமே இந்த துறை சார்ந்த இதுக்கு பெரும்பாலும் யாரும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்கள் ஸ்கில் செட் என்ன அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஸ்கில் தான் நான் ஏற்கனவே சொன்ன ஸ்கில் செட் தான். கண்டிப்பாக இன்டர்வியூஸ் இருக்கும், பெரும்பாலும் இன்டர்வியூஸ் இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணாதான் இந்த மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சில இடங்களில் வந்து இன்டர்வியூஸ் இல்லாமல் டைரக்ட் அசைன்மெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒர்க் முடிச்சுட்டு சாட்டிஸ்ஃபைடாக பே பண்ணுறோம் அப்படின்னு இருக்கவங்க எல்லாம் இன்டர்வியூ இல்லாமல் கூட எடுத்துப்பாங்க. இல்ல டெக்னாலஜி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கிட்டையும் வேலைக்கு போனோம், சொந்தமாவே நம்ம ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப நிறைய பேர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்களுக்கு வெப்சைட் செஞ்சு கொடுங்க, அப்ளிகேஷன், ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று செஞ்சு கொடுங்க எங்க பிசினஸ் அதை க்ரோ பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெப் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கலாம். மோஸ்ட்லி இ-காமர்ஸா இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன டிராவல்ஸ் மாதிரி வச்சிருக்கேன். இப்போ என் டிராவல்ஸ் வந்து லெட்ஸே நான் வந்து ஓலா, ஊபர் மாதிரி நான் ஆக்கணும்னு நினைக்கிறேன்னா வேற வழி இல்லை, அவங்க இந்த இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷன் தான் வரணும். நிறைய பேர் எனக்கு ஆண்ட்ராய்டு ஆப் வேணும், எனக்கு வெப்சைட், எங்க பிசினஸ்க்கு ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சு கொடுங்க, மேபி ஹோட்டல் புக்கிங் எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இணையதளம் மயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், அந்த ஏரியா வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட், ஈவன் iOS ஆப் டெவலப்மெண்ட், இதெல்லாம் நீங்க கத்துக்கலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோச்சிங்கை வந்து இது நம்ம கத்துக்கணும், லேர்ன் பண்ணணும். கத்துக்கிட்டோம்னா நம்மளே சொந்தமா என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன்ஸ், எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன்ஸை உருவாக்கி சேல் பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நார்மல் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 5 lakhs வரையெல்லாம் சார்ஜ் பண்றாங்க. 5 lakhs, ஈவன் 20 lakhs சார்ஜ் பண்றவங்க கூட இருக்காங்க, எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த டெக்னாலஜிஸ் நீங்க கத்துக்கணும். நான் சொல்றேன் Node.js, Angular, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க, இது கத்துக்கணும். ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ இருக்கு, அதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஆண்ட்ராய்டு ஆப் நீங்களே கூட டெவலப் பண்ணலாம். இது உங்களுக்கு ஏதோ பெருசா கஷ்டம் மாதிரி நீங்க நினைக்கலாம். சென்னை மாதிரி நகரங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கூட இன்னைக்கு வந்து டெவலப் பண்றாங்க. நிறைய பைத்தான்ல எவ்வளவு பெரிய பெரிய கோடிங் இது பண்றாங்க. ஆண்ட்ராய்டு ஆப் அப்ளிகேஷன்லாம் வந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக டெவலப் பண்ணக்கூடிய வகை தான். இது ஒரு பெருசா கற்பனை பண்ணிக்காதீங்க. எல்லாமே ஒரு சிம்பிள் டெக்னாலஜி. பட் கத்துக்கிற ஆர்வம் இருக்கணும், கடினப்பட்டு கத்துக்கணும். கத்துக்கிறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. எல்லாம் ஆன்லைன்ல நிறைய ஃப்ரீ கோச்சிங்ஸ் இருக்கு. இப்போ நீங்க நம்ம விஸ்டம் கல்வியிலே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய ஐடி ரிலேட்டட் வந்து நம்ம ஃப்ரீயாவே நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். நம்ம விஸ்டம் கல்வி யூடியூப் சேனல்ல வந்து அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். பிளேலிஸ்ட்ல இருக்கும், நீங்க போய் கூட பார்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ நான் ஒரு பிசினஸ் பண்றேன், என்னோட பிசினஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் பிளைனா பிசினஸ் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மசாலா தூள் விற்கிறாருன்னா அதுக்கு சின்ன சின்ன ஃபிளையர்ஸ் கிரியேட் பண்ணணும், சின்ன சின்ன வீடியோஸ், ஷார்ட் வீடியோஸ் மாதிரி. இது எல்லாமே ஆன்லைன் ஒர்க் தான். இதுல இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ற நிறைய பேர் எனக்கு தெரியும். எல்லாமே வீட்டுல இருந்து ஒர்க் பண்றவங்க தான். யாருமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆஃபீஸ் போய் அப்படிலாம் கிடையாது. ஸோ சின்ன சின்ன ஃபிளையர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும், அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி வந்து சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். அதை பாத்தீங்கன்னா FB, இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோட் பண்ணணும். இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த டிஜிட்டல் 2D ஃபிளையருக்கும் சரி, இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங், இல்லைனாக்கா அந்த வீடியோ அனிமேஷன் கிரியேட் பண்ணலாம். நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரே இருக்கு, அதை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது நம்மளால செய்ய முடியும். இது நம்ம தெரிஞ்ச சர்க்கிளையும் செஞ்சு கொடுக்கலாம்.
இல்லைன்னா அப்போர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சைட்ஸ் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னே வந்து சில 2 வெப்சைட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது அங்கேயும் நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அவங்களும் நமக்கு ஒர்க் கொடுப்பாங்க ஆன்லைன்ல. நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மணியும் கிடைக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது இது வந்து பெரிய இது. ஆக்சுவலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ப்ராடானது. நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்றேன். சிம்பிளா பண்றது அப்படிங்கிறது ஒரு ஃபிளையர், ஒரு வீடியோ எடிட்டிங், ஒரு சின்ன ஒரு அனிமேட்டட் வீடியோ கிரியேட் பண்றதுங்கிறது ஒரு சிம்பிள் டாஸ்க். நீங்க எண்ட் டு எண்ட் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாக்க அந்த டூல்ஸ் கத்துக்கிட்டா போதும், ஈஸியா நம்ம அதை டெவலப் பண்ணிடலாம். ப்ரொமோஷன்ங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். ஒரு எஃபி, இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோட் பண்றதுங்கிறதெல்லாம் அவங்களே நிறைய ஃபெசிலிட்டேட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுவும் வீட்டில இருந்தே நம்ம பண்ணக்கூடிய ஒரு தொழில். அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஜேர்னலிசம். இப்போ பத்திரிகை துறையில கட்டுரைகள் எழுதுறாங்க, பார்த்துருப்பீங்க நீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஆன்லைன் தளம், தமிழ் நியூஸ் ஆன்லைன் தளம்ல அங்க கூட கல்வி சார்ந்த கட்டுரைகளுக்கு வந்து இந்த மாதிரி கட்டுரை எழுதி கொடுக்கணும், ஒரு ஆப்லைன் தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கூட என்னையோட அணுகியிருந்தாங்க. என்னால முடியாது, எனக்கு பல பணிகள் இருக்குதுன்னா என்னால முடியாது. பட் இருந்தாலும் இப்படி ஒரு துறை வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்னும் அதிகமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்ல நல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் இருந்தது அப்படின்னாக்கா ஜேர்னலிசம் சார்ந்து வந்து கண்டென்ட்டை வந்து நம்ம ரைட் பண்றது, கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது நிறைய இருக்கு, ப்ரூஃப் ரீடிங் இருக்கு, நிறைய இருக்கு. நல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் வேணும், நல்லா டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ஜாப்ஸ், பிளாகர்ஸ் ப்ரோ, இதெல்லாம் சொல்லலாம். ஈவன் அப்போர்க்ல கூட அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அது மாதிரி ப்ரோ பிளாகர், இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டிங்கான ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ் கொடுக்குறாங்க. அங்கே போய் நம்ம வெப்சைட்டை பண்ணிட்டோம்னாங்க அவங்க கொடுப்பாங்க. ஈவன் ப்ரூஃப் ரீடிங் அந்த மாதிரி நல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ். நீங்கள் ப்ரூஃப் ரீடிங் ரொம்ப சாதாரண நினைச்சாதீங்க, பெரிய பெரிய. ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு நல்ல ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த ப்ரொஃபைல் வந்து ஃப்ரெஷராக இருக்கக்கூடாது பொதுவாக. அதனால இந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் அவங்க பார்ப்பாங்க. நான் ஃப்ரெஷர், எனக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா பெரும்பாலும் நமக்கு ஜாப் கிடைக்காது. ஆல்ரெடி நீங்கள் ஜேர்னலிசம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் எதுவும் ஒர்க் பண்ணதில்லை, நான் ரொம்ப பிளைனா இருக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான இணையதளங்கள்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்ச பத்திரிகைகள் எல்லாம் இருக்குமா இல்லையா, அவங்களுக்கு நம்ம கட்டுரைகள், தேவையான கட்டுரைகள் எழுதி கொடுக்கறது மூலமா அதுவும் ஒரு பெய்டு ஒர்க் தான், ஃப்ரீ கிடையாது, அதுவும் பெய்டு ஒர்க் தான். இந்த மாதிரி அந்த கண்டென்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க. நல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதுல பாத்தீங்கன்னா லீகல் இருக்கு, இதுல அக்கௌண்ட்ஸ் இருக்கு, நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா. அதுல நீங்க நம்ம நல்ல ஒரு பொருளாதாரம். அப்புறம் இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிம்பாங்க. பட் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா லெட்ஸ் அரபிக் டு இங்கிலீஷ், இல்லைனாக்கா லெட்ஸ் இங்கிலீஷ் டு அந்த மாதிரி ஒரு 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 லாங்குவேஜஸ்னாக்கா நமக்கு தெரிஞ்ச இதா இருக்காது பெரும்பாலும். நான் என்ன சொல்ல வரேன்னா அரப் டு ஜெர்மன், இல்லைன்னா கழிச்சு ஃப்ரெஞ்ச் டு ஸ்பானிஷ், அந்த மாதிரி தான் நிறைய வருது ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கிலீஷ் வச்சு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. நான் அந்த டிரான்ஸ்லேஷன் ஜாப் சில நண்பர்கள் கேட்டாங்கன்னு சர்ச் பண்ணி பார்த்ததுல ஸோ எனிதிங் டு இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ் டு எனிதிங் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப குறைவானதான் வருது. ரெண்டாவது இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஜாப்ங்கிறது நாளுக்கு நாள் குறையுது. ஏன்னா இப்போ ஏஐ டூல்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய வந்திருக்கு. நீங்க கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா அதுவே என்ன நீங்க லாங்குவேஜ் கேட்குறீங்களோ அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது. ஈவன் நிறைய ஏஐ டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுவே வந்து எரர் கரெக்ஷன் கூட பண்ணி கொடுத்துருது. அதனால இந்த டிரான்ஸ்லேட்டர் ஜாப்ஸ் ஆன்லைன் அப்படிங்கிறதுலாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஏன்னா அதுக்கான டூல்ஸ் இன்னைக்கு உருவாகினதுனால அதுக்கான தேவைகள், ஹியூமன் தேவைகள் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. பட் இந்த கண்டென்ட் ரைட்டிங் அது சிந்தனை சார்ந்து எழுதுறது, கல்வி தகவலா இருக்கட்டும், இது ஜேர்னலிசம் அப்படின்னாலே சிந்தனையோடு எழுதுவதுங்கிறதுனால இன்னும் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரல, டூல்ஸ் எதுவும் வரல. பட் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். மனிதனை போல எதுவுமே சிந்தித்து எழுதாது. அதனால அல்லது மனிதன் எழுதக்கூடியது மனிதனுக்கு பிடித்ததா இருக்கும் பொதுவா. அதனால ஆன்லைன் ஜேர்னலிசம் செக்டார், நான் சொன்ன லீகல் அக்கௌண்ட் செக்டார், இந்த துறை சார்ந்து ஆன்லைன்ல கண்டென்ட் கிரியேஷன் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. டெக்ஸ்ட்ல வேற ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒரு கம்பெனில வேலை செய்யணும், ஐடி கம்பெனில ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றாங்களே, இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க இப்போ இந்த கோவிட் காலத்துல வந்து ஃப்ரெஷர்ஸே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. உலகத்துலையும் சரி இந்தியாவிலையும் சரி கோவிட் வந்து அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷனாக எல்லாமே வாபஸ் வாங்கிட்டாங்க. நார்மல் மோடுக்கு வந்துருச்சு உலகம். அதனால இப்போ ஃப்ரெஷரை வந்து பியூர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எடுக்கிறதுங்கிறது குறைஞ்சிருச்சு, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு, குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த இயர் எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் ஜீரோ ஆயிடும். பெரும்பாலும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக போயிடும். ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணலாம், அது நான் ஏற்கனவே ஃப்ரீலான்சர் பத்தி சொல்லிட்டேன். ஃப்ரீலான்சர் இல்லாமல் ஒரு கம்பெனியில போய் நம்ம ஒர்க் பண்றது அப்படிங்கிறது அந்த கான்செப்டை சொல்றேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்னுமே இருக்கு. அது டாப் எம்என்சிஸ்ல, பெரும்பாலும் சின்ன கம்பெனில இல்ல, இருந்தாலும் டாப் எம்என்சிஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்க ஜாயின் பண்றப்ப 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய டாப் எம்என்சிஸ்ல வந்து இன்னுமே இருக்கு. அதனால நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் டொமைன்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து எடுக்க முடியும். ஃப்ரெஷர் என்ட்ரி லெவல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு, இன்னும் குறைவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் ஃப்ரெஷர் சார் அப்படின்னாக்க நீங்க ஃப்ரீலான்சர் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம், அதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்.
அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த ஆன்லைன் அப்படின்னு சொல்லி நிறைய மோசடிகள் நடக்கும். அது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்லேட்டர் ஜாப்ஸ், இப்படிலாம் சொல்லி ஏமாத்துவாங்க. மாசம் 20,000 சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,000 ரூபாய் கொடுங்கம்மா. எப்போ உங்ககிட்ட காசு கேட்கறாங்களோ அப்பவே நீங்க உஷாராயிரணும். அது வந்து உண்மையா இருக்காது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எப்பவுமே. வேலை வாய்ப்புனா என்ன அர்த்தம்னா, நான் வேலை செய்வேன், எனக்கு யாராவது காசு கொடுக்கணும். எனக்கு வருமானத்துக்கு முயற்சி செய்வதா வேலை வாய்ப்பு. என்கிட்ட ஒருத்தங்க காசு கேட்கறாங்கன்னா அது ஃப்ராடுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப நான் வந்து ஆன்லைன் ஜாப்ஸ்ல சொன்ன டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நிறைய எவ்வளவு பேர் ரெஃபர் பண்ணி பைத்தான் ட்ரைனிங், ஆட்டோமேஷன் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நான் அவங்ககிட்ட காசு கேட்கறது இல்ல. அவங்க கிட்ட அந்த கன்சல்டன்சி காசு கேட்க மாட்டாங்க. காசு எடுத்தீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. எங்கெல்லாம் வந்து காசு உங்ககிட்ட கேட்கறாங்களோ அது எல்லாமே ஃப்ராட் ஆயிடும். புரிஞ்சுக்கங்க. கமாடிட்டி ட்ரேடிங், பிட்காயின், ஷேர் மார்க்கெட் எல்லாமே சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லாம் மோசடியா தான் இருக்கும். அதே மாதிரி எம்எல்எம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. நீங்க வந்து இவ்வளவு காசு கொடுங்க. பட் காசு கொடுங்க அப்படின்னு அந்த வார்த்தை வந்தாலே வந்து அங்க அது ஏதோ நம்மளை ஏமாத்த தான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்க கொண்டு வாங்க. இப்போ நான் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொன்னேன். அப்ப அதுக்கு செலவாகுமே நீங்க நினைக்கலாம். ஃப்ரீயா கத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி விஸ்டம் மட்டும் இல்லை, இந்த யூடெமி, கோர்செரா அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஃப்ரீயா கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஆன்லைன்ல எத்தனை யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ஃப்ரீயா கத்து கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் வேணும். அது இருந்தது அப்படின்னாக்க உலகத்துல எவ்வளோ பெரிய டெக்னாலஜி நம்மளால ஈஸியா கத்துக்க முடியும். இப்போ நாங்கெல்லாம் விஸ்டம்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல கத்துக் கொடுக்குறோம். ஏன்னா இங்கிலீஷ்ல நிறைய சோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான தமிழ்ல நல்ல ஒரு சோர்ஸ் வந்து ஃப்ரீயா இல்ல. விஸ்டம் பொறுத்தவரை எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீயா இல்லைங்கிறதுனால இப்போ வந்து பைத்தான் ட்ரைனிங் நானே எடுத்த கிளாஸ், நானே எடுத்திருக்கேன். பைத்தான் கிளாஸ் நம்ம விஸ்டம் கல்வி யூடியூப் சேனல்ல இருக்கு. இப்போ இந்த வீடியோ நீங்க பெரும்பாலும் விஸ்டம் கல்வி யூடியூப் சேனல்ல பாத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நம்முடைய விஸ்டம் கல்வி யூடியூப் சேனல்ல இருக்கு. அதே மாதிரி வந்து ஜாவா கிளாஸஸ் பெரும்பாலும் ஆன்லைன்ல சொன்னது எல்லாமே இருக்கு. அதனால ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே இருங்க, காசு மட்டும் கொடுங்க, ஒண்ணுமே நீங்க பண்ண வேணாம். இது ஒரு ஆன்லைன் என்ட்ரி ஜாப்ஸ், மாசம் 20,000 சம்பாதிக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு 2,000 ரூபாய் கொடுங்க. 2,000 கொடுத்து நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் 20,000 சம்பாதிக்கலாம். இப்படி எல்லாமே ஃப்ராடா தான் இருக்குது பெரும்பாலும். நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். குறிப்பாக பெண்களை வந்து நிறைய ஏமாத்துறாங்க. ஏன்னா பெண்கள் அப்படி ஃப்ரீயா இருப்பாங்க, கொஞ்சம் கையில காசு இருக்கும். அந்த நீங்க நினைக்கலாம் என்ன இது 2 லட்சம் சம்பாதிக்கலாம், 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா அது சும்மா கற்பனை. உங்க கையில இருந்து 2,000 ரூபாயை பறிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பொய்யான வாசகமே தவிர எதுலையுமே உண்மை கிடையாது. அதனால ஆன்லைன் ஜாப்ஸ் அப்படிங்கிற பேர்ல, ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்றாங்கல்ல. இதுக்கெல்லாம் இன்னைக்கு டூல்ஸ் வந்துருச்சு. மனுஷன் ஒரு பேப்பரை பார்த்து டைப் பண்ற, ஒரு நீங்க பேப்பரை ஒரு ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஸ்கேன்ல இருக்க கண்டென்ட் அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு எத்தனையோ டூல்ஸ் வந்துருச்சு. அடோப்லே எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால யாருமே அது வந்து ஒரு டூல் வந்து ஃப்ரீயா செஞ்சு கொடுக்கறதா, ஆன்லைன்ல ஃப்ரீயா செஞ்சு கொடுக்கறது யாரும் காசு கொடுத்து வெளியே வேலைக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால ஆன்லைன்ல ஈஸியானது அப்படின்னா அவங்களோட ப்ராடக்டே நம்ம தானே புரிஞ்சுக்கணும். இன்னும் இதுல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பிளாக்மெயில் பண்றது, இன்னும் பல்வேறு தவறான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்துவது, அச்சுறுத்தை ஏற்படுத்துவது, இந்த மாதிரி நிறைய மிகப்பெரிய பொருளாதார இழப்புகள் அப்படிலாம் நிறைய இருக்கு. ஆன்லைன் சூதாட்டங்கள் அப்படி நிறைய இருக்கு. இந்த சைட்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி அறிவை வளர்த்து ஆன்லைன்ல டீச் பண்ணுங்க, 4 பேர் கத்துக் கொடுங்க, நல்ல விஷயம். நம்மளால 4 பேருக்கு அறிவு கிடைக்குது, நமக்கு காசு கிடைக்கும். அது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆன்லைன் ட்ரைனிங், ஆன்லைன் டீச்சிங் எடுக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒருத்தர் பிசினஸ் பண்றாரு, நம்ம டிஜிட்டல் அவருக்கு ப்ரொமோட் பண்றோம், ஃபிளையர் கிரியேட் பண்றோம். பிசிக்கல் காசு கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு வேலையை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுல பிசினஸ் அவருக்கு இம்ப்ரூவ் ஆகலாம். நார்மலா அவருக்கு ஒரு 10 கிளைண்ட் இருந்ததுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக ஒரு 20 கிளைண்ட் கிடைக்கலாம். அவருக்கும் லாபம், நமக்கும் லாபம். அதே மாதிரி ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சொன்னேன், ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுக்குறோம், கண்ணு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க், ஒரு வேலை செய்யறோம், காசு கிடைக்குது, அவங்களுக்கு நன்மை, நமக்கும் நன்மை. ஸோ இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், வீட்டிலே இருங்க, காசு மட்டும் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. ஆன்லைன் ஜாப், டேட்டா என்ட்ரி, இது எல்லாமே உங்களுக்கு ஃபேக்காக தான் இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஆன்லைன் மோசடிகள்ல என்னைக்குமே ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை ரொம்ப கவனமா கொடுங்க. இப்போ நான் சொன்ன வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை தவறான வகையில பயன்படுத்த மாட்டாங்க. ப்ரொஃபஷனல் சைட்ஸ் அதெல்லாம் பெரும்பாலும். சரிங்களா? இருந்தாலும் ரேண்டமா இந்த மாதிரி சொல்றது, அந்த மாதிரி வகுப்புகள்லாம் இப்போ எடுப்பாங்க. இப்போ நம்ம இது இலவசமா நடத்துறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் வகுப்பு 500 ரூபாய் கொடுங்க, 2,000 ரூபாய் கொடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பார்த்து கேர்ஃபுல்லா போங்க. போயிட்டு நீங்க வந்து 5,000 கட்டுங்க, 4,000 கட்டுங்க, 10,000 கட்டுங்க, 1 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படிம்பாங்க. பெரும்பாலும் ஏமாற்றக்கூடியதா தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே ஒண்ணு மட்டும் நோட் பண்ணிக்கோங்களேன். உங்ககிட்ட யாராவது காசு கேட்கறாங்க, கொடுங்க, முதல்ல காசை கொடுங்க, அப்புறம் அப்படின்னாலே அங்க ஏதோ ஃப்ராட் இருக்கு. எனக்கு காசை கொடுத்துட்டு ஏதாவது இப்போ லட்சம் எனக்கு மாசம் 10,000 ரூபாய் வந்துருச்சு, ஒரு ஒர்க் பண்ண 10,000 வந்துருச்சு, இந்த 10,000த்துல இருந்து ஒரு 500 ரூபாய் கொடுங்க, ஒரு 1,000 ரூபாய் கொடுங்கன்னா தட்ஸ் ஃபைன். என்கிட்ட 1 ரூபா கூட கொடுக்காம என்கிட்ட யாராவது காசு கேட்கறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இல்ல எனக்கு ஏதாவது அவங்க பையனை கொடுக்குறாங்கன்னா கூட அவங்களுடைய செல்லிங் ப்ராடக்ட் யாரு, நானா இருக்கேன். என்ன அவன் ஏதோ ஒரு வகைக்கு என்னுடைய தகவல்களையோ ஏதோ வகைக்கு
என்கிட்ட இருந்து வேற வகையில எண்ணெய் வைத்து அவன் நம்மள ப்ராடக்டா மாத்துறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. ஆன்லைன்ங்கிறது நிறைய மோசடிகள் நடக்கின்றது. அதனாலதான் அதை விட்டு ஒதுங்கிருங்க. அறிவு திறமையை முதலீடா வைங்க, காசு இல்லை. படிங்க, கத்துக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. அதை 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்க, ட்ரெயின் பண்ணுங்க. இல்ல அந்த அறிவை கொண்டு ஒர்க் பண்ணுங்க, வேலை செய்யுங்க. அதனால அவங்களுக்கு பயன், நமக்கு பயன். அதனால இந்த ஈஸி வேலை, நான் ஸ்கில்டு ஒர்க் இன் ஆன்லைன் அப்படிங்கிறது பெரும்பாலும் மோசடியா இருக்கும். ஸ்கில் இல்லாம ஒரு வேலை செஞ்சு நீங்க ஆன்லைன்ல சம்பாதிக்கலாம்னு சொல்லக்கூடிய வாதங்களே பெரும்பாலும் வந்து ஏமாற்றக்கூடியதா இருக்கணும். ஆனா ரொம்ப கவனமா இருங்க. பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா ஈஸியா ஏமாத்துறாங்க. நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ரொம்ப கவனமா இருங்க. அடுத்து இப்போ வீட்டில் இருக்கிறோம், ஆன்லைன் இல்லாமல் வேற என்ன சார் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னாக்கா டியூஷன் எடுக்கலாம். நல்ல விஷயம், சும்மா இருக்கும். நம்ம தெரிஞ்சதை ஆன்லைன் இல்லாமல் சும்மா ஆஃப்லைனில் வீட்டில் டியூஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி சொன்ன டெக்னிக்கல் ட்ரைனிங் ட்ரைனிங் வீட்டிலே கூட நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம், சொல்லிக் கொடுக்கலாம். கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கலாம், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கற்றுக் கொடுக்கலாம். கொஞ்சம் படிச்சிருக்காங்க, நல்ல ஒரு டேலண்டடா இருக்காங்க. ஜாப் கன்சல்டன்சினா இப்போ பெரும்பாலும் எல்லா ஜாப் கன்சல்டன்சியுமே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலா தான் இயங்குது. அதாவது வேலைக்கு வேணும்னு சொல்றவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, வேலை வேணும், வேலை தேடக்கூடியவர்கள், வேலை கொடுக்கக்கூடியவர்கள், இவங்களை கனெக்ட் பண்றது ஜாப் கன்சல்டன்சி. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், லிங்க்டின், ஃபோனு, இதுல தான் இமெயில், ஸோ இதுல தான் இது வந்து ஒர்க் ஆகுது இப்போதைக்கு. பெரும்பாலும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இப்போ விர்ச்சுவலா தான் இயங்குது. அந்த துறையில உங்களுக்கு வந்து ஏற்கனவே அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அனுபவத்தோடு நம்ம வீட்டில இருந்து என்ன பண்ணலாம், ஒரு ஜாப் கன்சல்டன்சி மாதிரி ரன் பண்ணலாம். எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, சும்மா இருக்கு, எனக்கு போர் அடிக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அரசு மத்திய மாநில அரசுடைய யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, இன்னும் வந்து எத்தனையோ அரசு துறை சார்ந்த அரசு பணியை வழங்கக்கூடிய தேர்வுகள், போட்டித் தேர்வுகள். இந்த தேர்வுகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரீ டைம்ல புக்ஸ் வாங்கி எடுத்து படிக்கலாம். ஆன்லைன்ல எவ்வளவோ சோர்ஸ் இருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லா மொஹல்லாக்களுமே அரசு பணினா என்ன, அரசு பணியில எப்படி சேருவதுன்ற நிகழ்ச்சிகள் வந்து பொதுவா ஃப்ரீ தான் நடந்து. இப்ப நம்ம விஸ்டம் சாபாவும் நிறைய தொடர்ச்சியாக பல இடங்கள் நடத்திட்டு இருக்கோம், எல்லாருமே தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே இலவசம் தான். ஸோ என்னென்ன புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கவுன்சிலிங் கொடுக்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன புக்ஸ், என்ன சப்ஜெக்ட், வீடியோ ரெக்கார்டட் வீடியோஸ் கூட நிறைய இருக்கு. நம்ம விஸ்டம் கல்வி யூடியூப் சேனல்ல கூட நிறைய ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம விட சிறந்து இந்த காலத்துல பணியாற்றக்கூடிய எத்தனை பேர் இருக்கின்றார்கள், குறிப்பாக அரசு பணியை நான் சொல்றேன். ஸோ அதையெல்லாம் நீங்க பயன்படுத்தி கொண்டு, உள்வாங்கி கொண்டு செல்ஃபா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி டெப்டி கலெக்டர், அதே மாதிரி வந்து பல்வேறு அரசு துறையில பல உயர் பதவிகளை அடைந்து எத்தனையோ பெண்மணிகளை எனக்கு தெரிஞ்சே தெரியும். அந்த மாதிரி கேள்விப்பட்டவர்களையும் தெரியும், அறிமுகமானவர்களையும் தெரியும், கேள்விப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பல்வேறு துறைகள் சாதனையாளர்களா இருக்காங்க. அதனால கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். பெண்களுக்கு என்று உள்ஒதுக்கீடு இருக்கின்றது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எதுவுமே வேணாம், ரொம்ப எல்லாமே டிஃபிகல்ட்டா தோணுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிங்க, எழுதுங்க. ஏறக்குறைய 32, 34 வயது வரைக்குமே பெரும்பாலான அரசு பணி தேர்வுகளுக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. பேசிக் டிகிரி குவாலிஃபிகேஷனா இருக்கும். பெரும்பாலும் எல்லாரும் டிகிரி முடிச்சிருப்பீங்க நீங்க எல்லாரும். ஸோ முயற்சி பண்ணுங்க. 1 வருஷம் 2 வருஷம் ப்ரிப்பரேஷனே போதும், ஒரு எஃபெக்டிவ் ப்ரிப்பரேஷன். சும்மா அப்படி இப்படின்னா கூட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கூட, ஒரு அரசு பணி எடுத்தால் கூட அதை பணியாக பார்க்காதீங்க, அது அதிகாரம். உங்க குடும்பத்தையே நீங்க அதிகாரம் மையப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு அரசு பணியில சேர்றீங்கன்னா உங்க குடும்பம் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய உறவினர்கள், நட்பு வட்டாரங்கள் அனைவரையுமே நீங்கள் ஒரு அதிகாரம் மையப்படுத்திட்டீங்க அப்படிங்கிறது தான் ஒரு அதுக்கான ஒரு எசன்ஸ். நீங்க ஒரு அரசு பணியில போய் சேர்ந்தீங்க அப்படின்னாக்க. ஸோ இதெல்லாமே வந்து ஓரளவிற்கு நம்ம பெண்கள், படித்த பெண்கள், டிகிரி முடித்த பெண்கள் வீட்டிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்திருக்காது உங்களுக்கு. இது என்ன சார் முடிச்சோம், இப்போ அப்படியே இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அப்படியே நீங்க சொல்ற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி மாசம் மாசம் சம்பாதிச்சிடலாம், அப்படி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு இருக்கலாம். அது உண்மைதான். அப்படி யாராவது சொல்றதா இருந்தால் அது பெரும்பாலும் ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க, நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. அதை முதலீடாக வைத்து என்ன பண்ணுங்க, ஆன்லைன் தளத்துக்கு வாங்க. உங்க அறிவையும் உங்கள் திறமையும் உலக மக்கள் அனைவருக்குமே நீங்கள் கொண்டு போய் சேருங்கள். உங்களால் மற்றவரும் பயன்பெற்று நீங்களும் பயன்பெறும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.